ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 2:7-8 சாஸ்திரிகளிடத்துல ஏரோது ரகசியமாய் காரியங்களை சொல்லி அனுப்புறதை பார்க்க. அப்ப நீ நட்சத்திரத்தை கண்ட, அதன் வழியா தான் நீ வந்திருக்கிற. ஆனா அந்த காலத்தை குறித்து, அந்த திட்டத்தை குறித்து எனக்கு நீ அறிவி. பிள்ளை எங்க இருக்கிறான்னு நீ போய் பாரு. பிள்ளை இருக்கிற இடத்த நீ பார்த்துட்டீன்னா என்னிடத்துல வந்து சொல்லு, நானும் வந்து பணிந்து கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று அவன் சொல்லுகிறான். தந்திரமான வார்த்தையினாலே சாஸ்திரிகள் இடத்துல சொல்லி அனுப்புறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பஞ்சகத்தோடு அனுப்புறான். அதனாலதான் சொன்னார், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும் அவரை தேட வேண்டும். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நன்மை செய்கிறார் என்று அறிந்திருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று பேதுரு சொன்னது போல, இந்த நாட்டில் ரகசியமாய் அவரை கொலை செய்யும்படியாகத்தான் அவரை வஞ்சகமா இந்த சாஸ்திரிகளை அனுப்புறதை நாம் வஞ்சகமாய் அவரை தேட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுக்க பிறந்திருக்கார். நம் பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், வியாதிகளை மன்னிக்க பிறந்திருக்கிறார். அந்த இயேசு பிறப்பை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை பிறந்த நாளாக நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.